அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் மூலமாக நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். ரைட், ஃபோர்ஸ், தட் டு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், அது கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன், அதனால் உருவாகக்கூடிய சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதற்காக நான் எடுத்துக்கக்கூடிய நேரம், இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளத்தை கவனமாக we have to read. Okay, let us read. A constant retarding force, பொருள் நிலையான, ரிட்டார்டிங்னா திசைக்கு எதிர் திசையில், இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசைக்கு பேர் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். 50 நியூட்டன் பொருள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அதை எதிர்க்க 50 நியூட்டன் ஃபோர்ஸ் செலுத்தப்படுது. அப்ளைடு டு எ பாடி ஆஃப் மாஸ் 20 kg, 20 கிலோ அதனுடைய நிறை. மூவிங் இனிஷியலி வித் ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர் பெர் செகண்ட், அதனுடைய ஆரம்ப வேகம் 15 மீட்டர் பெர் செகண்ட். அது என்ன வேகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோ அதுக்கு எதிர் திசையில் 50 நியூட்டன் விசை செலுத்தப்படுது. அந்த மாசினுடைய நிறை 20 கிலோ. ஹவு லாங் டஸ் தி பாடி டேக் டு ஸ்டாப்? ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளத்தை எவ்வாறு அணுகுவது? One and all, let us try to understand. Force is given, F. Mass is given. So acceleration can be calculated. F is equal to m into a. As F is equal to m into a, 50 is equal to 20 into a can be calculated. Once a is calculated, initial speed கொடுத்திருக்காங்க, அது நிற்கணும்னு சொல்கிறாங்க. மீனிங் ஃபைனல் ஸ்பீட் இஸ் 0. இனிஷியல் ஸ்பீடையும் ஃபைனல் ஸ்பீடையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. ஒரு ஈக்குவேஷன் f இஸ் ஈக்குவல் டு m இன்டு a, இன்னொரு ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. ரெண்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் you should have got the answer. பார்க்கலாமா? now come. ஃபோர்ஸ் 50 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, மாஸ் 20 kg கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் தீஸ் டூ திங்ஸ் ஆக்சலரேஷன் கேன் பி கால்குலேட்டட். 20 கிலோ பொருளில் 50 நியூட்டன் விசை செலுத்தப்பட்ட F is equal to m into a, therefore a is equal to F by m, 50 by 20, 2.5 meter per second square. Number 1 point. Number 2, as this force is retarding force, ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அதாவது வேகத்தை நிறுத்தக்கூடிய ஃபோர்ஸ், எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். எனவே ஆக்சலரேஷன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ a is equal to minus 2.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். பி காஷியஸ். ஓகே, தென் ரெண்டையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன், இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டியும் கவர்ன் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் v is equal to u plus at. ரைட், எப்போ நிற்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0, initial velocity is 15, acceleration, that is retardation, is minus 2.5 into t. So from this becomes simple numerical problem. T is equal to minus 15 divided by minus 2.5, 6 seconds. என்னுடைய பொருள் என்னன்னா 20 கிலோ இருக்கக்கூடிய பொருள் 15 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் முன்னாடி போய்கிட்டு இருக்கும் பொழுது 50 நியூட்டன் ஃபோர்ஸால் எதிர் திசையில் தள்ளப்பட்டால் 6 செகண்டில் நின்று போய்விடும். இதான் பிள்ளைங்களா இந்த ப்ராப்ளத்தினுடைய நீங்கள் என்ன புரிஞ்சிக்க விரும்புகிறீங்க, புரிஞ்சிக்க நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபோர்ஸுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இனிஷியல் வெலாசிட்டிக்கும் ஃபைனல் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் உள்ள ரிலேஷனை வச்சு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, மற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்படி கலாபாரதிங்கிற சேனல் இருக்குது. நீட்டில் இருக்கக்கூடிய NCERTயில் இருக்கக்கூடிய அவ்வளவு ப்ராப்ளத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரிசால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் பார்த்து நம்ம துளியும் அச்சப்பட வேண்டியது இல்லை. எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.